Hello friends, welcome to Sri Tamil channel. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுன்னு உரிக்கவோ நறுக்கவோ நேரம் இல்லை. ஆனால் சப்பாத்தி பூரி பிரெட்டு கூட சாப்பிட்ற மாதிரி சட்டுன்னு ஒரு சைட் டிஷ் வேணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். பூரி சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பிரெட் பன்னுக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்கிறது அதிகபட்சம் 5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். முதல்ல ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு கொஞ்சம் பெரிய பீசஸாக நறுக்கி ஒரு குக்கரில் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கங்க. குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறமா கிழங்க நல்லா ஆற வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுக்கங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது, லேசாக சூடானா போதும். சூடானதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே லேஸாக வதக்கி விட்டுக்கங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேர்த்த மசாலா பொருட்கள் சட்டுன்னு கருகிடும். அதனால் கண்டிப்பாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் லேசாக சூடானதுக்கப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த பெருங்காயத்தூளையும் லேசாக கலந்து விட்டுக்கலாம். சேர்த்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை லேசாக போகணும். அதே நேரத்தில் மசாலா கருகிடக்கூடாது. அடுத்து நாம் வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி லேசாக மசிச்சு விட்டுக்கங்க. இப்போ இந்த கிழங்கு நாம் இதில் சேர்த்துக்கலாம். கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பை குறைச்சே வச்சுக்கோங்க. மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே கிழங்க வதக்குற மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. எல்லா மசாலாவும் நல்லா சேர்ந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா சுடு தண்ணியை இந்த சமயத்தில் சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஏற்கனவே கிழங்கு வேக வைக்கும் போது சேர்த்துருக்கோம். அதனால் இந்த சமயத்தில் உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ இதை திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விடுங்க. உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே சேர்ந்து இந்தளவுக்கு கெட்டியானதும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லியில் சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான். இதை சுட சுட பூரி சப்பாத்தி பிரெட் கூட சாப்பிடும்போது கொஞ்சமாக நறுக்கிய வெங்காயம் நாம் பாவ் பஜ்ஜிக்கு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் வெங்காயமும் கொத்தமல்லி இலையும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.